அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் டுபி, டான், பாண்டான், போர், ஆன் போன்ற ப்ரெபோசிஷன் எங்கு எவ்வாறு பயன்படுத்துவோம் என்பதனை பார்க்கலாம் வாங்க. டுபி என்கின்ற ப்ரெபோசிஷனானது ஒரு செயல் இறந்த காலத்தில் ஆரம்பித்து அது நிகழ்காலம் வரை தொடர்கின்ற பொழுது அந்த காலத்தினை குறிப்பிட்டு காட்டுவதற்கு டுபி நாங்கள் பயன்படுத்துவோம். இது ஆண்டினை குறிப்பிடுவதாகவோ அல்லது காலத்தினை குறிப்பிடுவதாகவோ இரண்டு வகையிலும் பயன்படுத்த முடியும். எடுத்துக்காட்டாக je suis professeur depuis 2010. நான் 2010 ஆசிரியராக இருக்கிறேன். இங்கு 2010 ஆரம்பித்த வருடத்தினை குறிப்பிட்டு இன்று வரை ஆசிரியராக இருக்கிறார் என்பதனை இந்த வசனம் எடுத்து காட்டுகின்றது. அதற்கு டுபி 2010 அங்கே டுபி என்கின்ற ப்ரெபோசிஷன் பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இரண்டாவது எடுத்துக்காட்டு je suis professeur depuis 10 ans. நான் 10 வருடங்களாக ஆசிரியராக இருக்கிறேன். அதாவது நான் 10 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பித்த ஆசிரியர் வேலையினை இன்று வரை தொடர்கிறேன். எனவே அங்கு குறிப்பிட்ட காலப்பதிவின் அளவினை காட்டுவதற்கு டுபி என்கின்ற ப்ரெபோசிஷன் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு 2 je travaille dans un restaurant depuis 2018. நான் 2010 ஒரு உணவகத்தில் வேலை செய்கிறேன். je travaille dans un restaurant depuis 5 ans. நான் 5 வருடங்களாக ஒரு உணவகத்தில் வேலை செய்கிறேன். எடுத்துக்காட்டு 3 je n'ai pas fumé depuis 2020. நான் 2020 புகைப்பிடிப்பதில்லை. je n'ai pas fumé depuis 3 ans. நான் 3 ஆண்டுகளாக புகைப்பிடிப்பதில்லை. எடுத்துக்காட்டு 4 je parle depuis 15 minutes. நான் 15 நிமிடங்கள் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே டுபி என்கின்ற ப்ரெபோசிஷனானது நாம் ஒரு செயலினை இறந்த காலத்தில் ஆரம்பித்து நிகழ்காலம் வரை அதை தொடர்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட கால அளவினை குறித்து காட்டுவதற்கோ அல்லது இந்த ஆண்டிலிருந்து தொடங்கி இன்று வரை அந்த செயலினை செய்கின்றோம் என்பதை குறித்து காட்டுவதற்கோ இந்த டுபி என்கின்ற ப்ரெபோசிஷனை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அடுத்து நாம் போர் என்கின்ற ப்ரெபோசிஷன் பற்றி பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் செய்ய இருக்கும் திட்டங்கள், அதாவது எதிர்காலத்தில் செய்ய இருக்கும் திட்டங்களினுடைய காலத்தினை குறிப்பிட இதனை நாம் பயன்படுத்துவோம். அதாவது இந்த ப்ரெபோசிஷனானது நாம் செய்ய இருக்கும் திட்டங்களின் கால அளவினை தெளிவாக குறித்து காட்டுவதாக இருக்கும். எடுத்துக்காட்டு 1 je vais partir à Paris pour 2 mois. நான் 2 மாதங்களுக்கு பாரிஸ் செல்ல போகிறேன். இங்கு நான் முன்பே 2 மாதங்கள் பாரிஸுக்கு செல்ல போகிறேன் என்பதனை
திட்டமிட்டு விட்டேன். எனவே அந்த கால அளவினை குறித்து காட்டுவதற்கு இங்கு போ என்கின்ற ப்ரிப்பொசிஷனானதை பயன்படுத்தி உள்ளேன். எடுத்துக்காட்டு 2. Je vais réserver une chambre pour 2 jours. நான் 2 நாட்களுக்கு ஒரு அறையை பதிவு செய்ய போகிறேன். இவ்வாக்கியத்தினை நாம் இறந்த காலத்தில் கூட சொல்ல முடியும். J'ai réservé une chambre pour 2 jours. நான் 2 நாட்கள் தங்குவதற்காக ஏற்கனவே ஒரு அறையினை பதிவு செய்து விட்டேன் என்பதனை இந்த வாக்கியம் குறிப்பிடுகின்றது. எனவே நாம் அதை இறந்த காலத்தில் கூட சொல்ல முடியும். ஆனால் நாம் அந்த 2 நாட்கள் இனிமேல் தான் தங்க போகிறோம். ஆகவே அது எதிர்கால திட்டத்தினை குறிப்பிட்டு காட்டுகிறது. எடுத்துக்காட்டு 2. Je terminerai le projet pour le 15 mars. மார்ச் 15க்குள் திட்டத்தை முடித்து விடுவேன். அடுத்து நாம் போன்டோன் எனப்படுகின்ற ப்ரப்போசிஷனை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த ப்ரப்போசிஷனானது நாம் செய்யும் செயலின் வரையறுக்கப்பட்ட நேரத்தை தெளிவாக குறித்து காட்டும். அதாவது அந்த செயலுக்கு தொடக்கமும் முடிவும் இருக்கும். அந்த காலப்பகுதியை குறித்து காட்டுவதற்கு இந்த போன்டோன் எனப்படுகின்ற ப்ரப்போசிஷனை நாங்கள் பயன்படுத்துவோம். இது இறந்த காலத்திலோ அல்லது நிகழ்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ நாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாம் இதனை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். J'ai joué au tennis pendant 3 ans. நான் 3 வருடங்கள் டென்னிஸ் விளையாடினேன். இந்த வாக்கியமானது இறந்த காலத்தில் அமைந்துள்ளது. எனவே 3 வருடங்கள் என்பது இங்கு கால அளவு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. Je me promène pendant 30 minutes tous les soirs. நான் தினமும் மாலையில் 30 நிமிடங்கள் நடக்கிறேன். இந்த வாக்கியமானது நிகழ்காலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Je serai absent pendant 2 jours. நான் 2 நாட்கள் வெளியே இருப்பேன். அதாவது அந்த நிகழ்வுக்கு நான் வரமாட்டேன் என்பது இது குறிக்கின்றது. இந்த வாக்கியமானது எதிர்காலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே நாம் ஒரு குறிப்பினை பார்ப்போம். வாக்கியத்தின் நடுவில் போன்டோன் வருகின்ற போது விரைவாக கதைப்பதற்காக நாம் போன்டோனை நீக்கி கதைக்க முடியும். எடுத்துக்காட்டாக Je lis un livre pendant 1 heure tous les matins. தினமும் காலையில் 1 மணி நேரம் புத்தகம் படிக்கிறேன். இங்கு போன்டோன் என்கின்ற ப்ரப்போசிஷனை எடுத்துவிட்டு Je lis un livre 1 heure tous les matins என்றும் கூட நாம் பயன்படுத்த முடியும். ஆனால் ஒரு வாக்கியத்தின் தொடக்கத்தில் போன்டோன் பயன்படுத்தும் போது அதை நீக்கல் கூடாது. எடுத்துக்காட்டாக pendant 3 mois je m'enseignerai moi et je verrai bien le résultat. இவ்வாக்கியத்தில் போன்டோன் ஆனது தொடக்கத்தில் வருவதனால் நாம் அதனை நீக்கிவிட்டு கதைக்க முடியாது. அடுத்து நாம் எனப்படுகின்ற ப்ரப்போசிஷன் பற்றி பார்ப்போம். இது நாம் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் கட்டாயமாக செய்யும் செயலினை குறித்து காட்டும். அதாவது இங்கு செய்யப்படுகின்ற செயலின் காலம் என்பது
முக்கிய கவனம் செலுத்தப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டாக j'ai pris le bus en 5 minutes. நான் 5 நிமிடத்தில் பேருந்தை பிடித்தேன். ஆனால் pendant எனப்படுகின்ற இரண்டும் செய்யும் செயலின் கால அளவினையே குறிப்பிடுகிறது. ஆகவே இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் என்ன என்பதை பற்றி இனி பார்ப்போம். எடுத்துக்காட்டு au travail je mange en 30 minutes. வேலையில் நான் 30 நிமிடங்களில் சாப்பிடுகிறேன். அதாவது இங்கு எனக்கு உணவு இடைவேளை 30 நிமிடங்கள். எனவே அந்த நிமிடத்துக்குள் நான் சாப்பிடுகிறேன் என்பதனை இந்த வாக்கியமானது குறிப்பிடுகின்றது. இங்கு எனப்படுகின்ற ப்ரெபோசிஷனானது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து au travail je mange pendant 30 minutes. வேலையில் நான் 30 நிமிடங்கள் சாப்பிடுகிறேன். எனவே இங்கு 30 நிமிடங்கள் சாப்பிடுகிறேன் என்கின்ற பொழுது சாப்பிடுகிறேன் என்ற செயலானது முக்கியமாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. எனவே pendant செயலில் அதிக கவனம் செலுத்துவதை குறிப்பிட்டிருக்கும். நேரத்தில் அதிக கவனம் செலுத்துவதை குறிப்பிட்டிருக்கும். அடுத்து நாம் dans எனப்படுகின்ற ப்ரெபோசிஷன் பற்றி பார்ப்போம். dans எப்போதும் எதிர்காலத்தில் நடக்கும் ஒரு செயலின் காலத்தை குறிக்கும். எடுத்துக்காட்டு il rentrera de vacances dans 3 jours. அவர் இன்னும் 3 நாட்களில் விடுமுறையில் இருந்து திரும்புவார். எடுத்துக்காட்டு 2 je vais rencontrer mes amis dans 5 jours. நான் இன்னும் 5 நாட்களில் என் நண்பர்களை சந்திக்கப் போகிறேன். இவ்வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறேன். எனவே இந்த வீடியோவினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு எனக்கு ஒரு ஊக்கத்தினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.